அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருடைய ஆயுள் நிர்ணயம் அது சார்ந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஆயுள் அப்படின்றது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. நிறையா பேர் பலன் பார்க்குற போது ஆயுள் சனெலாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்பாங்க. அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்குற போதும் வரக்கூடிய அந்த வரன் ஆண் பெண் ரெண்டு பேருக்கு ஆயுள் சனெலாம் எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வி அடிக்கடி கேட்டுன்னு இருப்பாங்க. இப்போ இந்த ஆயுள் நிர்ணயம் அப்படின்றது லக்கணத்துடைய பாவத்தை மையப்படுத்தி தான் நம்ம சொல்ல முடியும். ஆயுளை நம்ம மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று குறை ஆயுள் அப்படின்னா பிறந்ததுலேருந்து 33 வயசு வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மத்தியம ஆயுள்னால் 33லேருந்து 66 வயசு வரைக்கும். அதுக்கடுத்து நீட்டிப்பு ஆயுள் அப்படின்னா 66 வயதுக்கு மேலே. இந்த மாதிரி மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிச்சுக்குங்க ஆயுள் சார்ந்த விஷயத்தை. ஒருத்தருக்கு ஆயுள் சாணம் அப்படின்றது மாரக பாதக சாணத்துடைய தொடர்பில் ஏற்படுத்துகிற போது மட்டும்தான் உடலை விட்டு உயிர் பிரியும். ஆயுள் நீட்டிப்பு ஸ்தானம் அப்படின்றது 1, 3, 8. இந்த 1, 3, 8ன்றதுக்கு ஒரு பெரிய காரணம்லாம் இருக்குது. நம்ம ஃபர்தராக அந்த வீடியோவில் கூட பார்க்கலாம். பட் 1, 3, 8 செயல்பட்டால் ஆயுள் நீட்டிப்பு தன்மை அப்படின்றத பார்த்துக்குங்க. இப்போ இது எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கணத்துடைய உபநட்சத்திர கிரகம் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 3, 8 மட்டும் குறிக்காட்டுது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு நீட்டிப்பு ஆயுள். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே லக்னத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 7, அதாவது என்னென்னா மாரக பாதகஸ்தானம்னு சொல்லுவோம். சர லக்னத்துக்கு 2, 7, 11 மாரக பாதகஸ்தானம், ஸ்திரத்துக்கு 2, 7, 9, உபயராசிக்கு 2, 7. இதுதான் மாரக பாதகஸ்தானத்துடைய தொடர்பு. இப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1990 பிறந்த ஜாதகம். இவங்க கடக லக்னமாக இருக்காங்க. கடக லக்னம் சர லக்னம். அப்போனா மாரக பாதகஸ்தானம் 2, 7, 11. சரிங்களா? இப்போ லக்னத்துடைய உபநட்சத்திரம் சூரியனாக இருக்குது. சூரியன் எங்கே இருக்குன்னா அகைன் இங்கே கடகராசியில் இருக்குது. சூரியன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். அந்த சனி என்னென்ன வீட்டில் குறிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2, 6, 7, 8, 12. அதில் மாரக பாதகஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது வீட்டையும் 7வது வீட்டையும் குறிக்காட்டுறாரு. ஆயுள் நீட்டிப்புக்கு உண்டான 8வது வீட்டை குறிக்காட்டுறாரு. ரெண்டுமே கலந்து குறிக்காட்டினா அந்த நபருக்கு மத்தியம ஆயுள்னால் 33 வயதுலேருந்து 66 வயசுக்குள்ளே. இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்குங்க. சரிங்களா? ஒருத்தருடைய ஆயுளை நிர்ணயம் செய்யும் போது மாரக பாதக ஸ்தானத்தையும் குறிக்காட்டுது, ஆயுள் நீட்டிப்பு ஸ்தானமான 1, 3, 8 குறிக்காட்டுது. ரெண்டுமே கலந்து குறிக்காட்டினா அவங்களுக்கு மத்தியம ஆயுள் 66 வயதுக்குள்ளே அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகம் ரெண்டுமே கலந்து தான் குறிக்காட்டுது. மத்தியம ஆயுள் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.